குட் ஈவினிங் டீம் மெம்பர்ஸ். ரைட், அனைவருக்கும் இனிய பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். ஓகே, வாய்ஸ் கொஞ்சம் எனக்கு சேஞ்சஸ் இருக்கும். நிறைய ஸ்பீச், நிறைய விஷயங்கள் போயிட்டுருக்கு. அதனால் வாய்ஸில் கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்கும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே ரைட், நம்ம ஸ்ட்ரைட்டாக அப்டேஷனுக்கு போயிடலாம். கரண்ட்டான அப்டேஷன் என்ன சொல்ல வேண்டியதை ஷார்ட்டாக முடியுங்க அப்படின்றது புரியுது. ஸோ இந்த கமாண்டர் சைடில் ஒரு லிஸ்ட் வச்சுருக்காங்க. என்னால் அந்த பக்கம் போக முடியாதுல்ல. ஸோ நெக்ஸ்ட் வீக்கில் தான் கொஞ்சம் ஃப்ரீயாவேன். நான் நெக்ஸ்ட் வீக்கில் அந்த கொஸ்டின்ஸ்லாம் என்ன பண்ணேன், அதெல்லாம் ஒவ்வொருத்தருடைய டவுட் தான். இது எப்படி பண்ணணும், அது எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்கிற டவுட்ஸ் தான். அந்த டவுட்ஸை நான் ஸ்டெப் பை ஸ்டெப் உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். அதோடைய மேஜரான இஷ்யூஸ் பெருசாக எதுவும் இல்லை. அது ஒன்று பெண்டிங்கில் இருக்கேன். அந்த கமெண்டர்ஸ் குரூப் பக்கம் போய் பல நாட்கள் ஆகுது. நான் இந்த நோட்டீஸ் போர்டு எப்போ வரேன்னா அப்புறம் தான் அந்த பக்கமே போக முடியுது. சம்டைம் அது கூட போகாத கூட விட்டுறேன். அது மாதிரி ஓடிட்டு இருக்குது. ஓகே, நம்ம இன்ஃபர்மேஷன் வந்துடும். என் சொந்த கதை சோகதெல்லாம் வேணாம். இது அஃபிஷியலாகவே இருந்தாலும் அது ஏன் சொந்த கதை, அது உங்கள் பிரச்சனை, நீங்கள் பார்த்துக்கிற மாதிரி ஆகிடும்ல. ரைட், ஓகே, இருக்கட்டும். ரைட், ஸோ என்ன சார் ஆச்சு, என்ன சொல்யூஷன், என்ன முடிவு பண்ணியிருக்கீங்க? அதுக்கு முன்னாடி நம்ம இந்த ஒரு 2 சர்வீஸ் இப்போ பயன்படுத்திகிட்டு இருக்கோம் இல்லையா. ஒன்று ஆன்லைன் கிளாஸஸ், அடுத்தது பேன் கார்டு ஐடி ஃபைல் பண்ணுறது, இதெல்லாம் இருக்கு இல்லையா. ஸோ இந்த 2 சர்வீஸ்லேயும் அந்த பேன் கார்டு அப்ளை பண்ணுறது தவிர மற்ற எல்லாத்துலேயும் அமௌண்ட்டு சேஞ்சஸ் வரப்போகுது. அது நாளைக்கு ஒரு 10 to 12 இந்த டைமிங்குள்ளே ஆட்டோமேட்டிக்காக அந்த அமௌண்ட்லாம் சேஞ்சஸ் ஆகிடும். ஸோ ரைட், ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருந்த அந்த அமௌண்ட் இருக்காது. அது ஆன்லைன் கிளாஸஸுக்காக இருக்கட்டும், இல்லை ஐடிஆர் ஃபைல் பண்ணுறதுக்காக இருக்கட்டும். ஸோ அமௌண்ட்டில் கண்டிப்பாக சேஞ்சஸ் வரும். ஸோ யாராவது பண்ணுறதுன்னு ஐடியா வச்சுருந்தீங்க அப்படின்னா அதை அப்ளை பண்ணி வச்சுருங்க. ஓகே, ஸோ அதில் எனக்கு ஒரு சில டவுட்ஸ் இருக்குது சார் அப்படின்னா, டவுட்ஸ் இருக்குன்னா நீங்கள் அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சிக்கலாம். ரைட், இப்போ கொஞ்சம் என்னால் ஆன்சர் பண்ண முடியாத சுச்சுவேஷனில் இருக்குது. நீங்கள் இன்ட்ரடியூசர்ஸ், டீம் லீடர்ஸ், கமாண்டர்ஸ்னு கேட்கலாம். ஸோ அவங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக சொல்லுவாங்க. ரைட், ஏன்னா நாங்கள்லாம் செய்கிறத விடவே அதிகப்படியாக இப்போ அவங்க தான் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. இன்ட்ரடியூசர், ஒவ்வொரு இன்ட்ரடியூசரும், டீம் லீடர்ஸ், குரூப் கமாண்டர்ஸ்னு வெறித்தனமாக அந்த பிரேக் டைமில் நாங்களாம் அழகாக லீவுன்னு சொல்லிட்டு விட்டால் சட்டை சிம்பிளாக விட்டுட்டு எங்கள் சைடில் என்ன ஒர்க்கோ அதை நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம். பட் ஒவ்வொருத்தருக்கும் உட்காந்து அந்த குரூப்பை கரெக்டாக எப்பயும் போல் வழி நடத்துறது எப்படி, ஒர்க்கிங் டேஸில் எப்படி இருந்தால் எப்படி வழி நடத்துவீங்களோ அதே மாதிரி இப்பயும் வழி நடத்திட்டு இருக்கீங்க. பார்த்தீங்களா, கிட்டத்தட்ட 40 days ஆகிடுச்சுல்ல. 40 days ஆகிடுச்சு கம்பல்சரி. இவ்வளோ நாளாக அவ்வளோ அழகாக வழி நடத்துகிறாங்க. அது எஸ்பிஓ கூட அந்த அளவுக்கு இவ்வளோ பர்ஃபெக்டாக எல்லா குரூப்புக்கு ஆன்சர், எல்லா கொஸ்டின்ஸுக்கு ஆன்சர். ரைட், அது ரெகுலர் எனக்கு நான் நிறைய குரூப்பை என்னால் டைம் கிடைக்கும் போதெல்லாம் நான் நிறைய வாட்ச் பண்ணியிருக்கேன். அட்மின் டீம்லேயுமே சொல்லியிருக்காங்க. அது குரூப் எப்பயுமே ரெகுலராக நார்மலாக தான் இருக்குது. ஸோ இங்கே ஒரு பிரேக் விட்டுருக்காங்க அப்படிங்கிற ஒரு ஃபீல் இல்லாத அளவுக்கு தான் கொண்டு போகிறீங்க. உங்கள் எல்லாருக்குமே மிகப்பெரிய நன்றி தெரிவிச்சுக்கிறேன் எஸ்பிஓ சார்பாக. ஓகே, ஏன்னா நீங்கள்லாம் இந்த அளவுக்கு எஃபோர்ட் போகிறதுனால தான் நாங்கள்லாம் ஓகே நமக்காக இவ்வளோ பெரிய விஷயங்கிறது நம்மளை நம்பி இருக்குது, நம்ம இன்னும் பெட்டராக பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தாட்டில் ஓடிக்கிட்டு இருக்கோம். அதுக்குண்டான பலன் கண்டிப்பாக கிடைச்சும் இருக்குது. ஓகே ரைட், நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் எஸ்பிஓவில் இந்த பிரேக் எக்ஸ்டெண்ட் ஆகுது அப்படின்னா அதுக்கு மெயினான ரீசன்ஸ்னால் மட்டும்தான் முடியும். ஏன்னா நம்ம இந்த பிரேக் விடுறதுக்கான ஃபஸ்ட்டு நம்ம இந்த பிரேக் எதுக்காக விட்டோம் அப்படிங்கிறத ஷார்ட்டாக பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு விஷயம், பேங்க் சைடில் இமீடியட்டாக இதை நீங்கள் ப்ரைவேட் லிமிட்டடாக மாறுங்க. ஃபஸ்ட்டு ரீசன் அதுதான், ப்ரைவேட் லிமிட்டடாக மாற்றுங்க அப்படின்னு அவங்க சொன்னதுனால இது ப்ரொப்ரைட்டர்ஷிப்பில் இருக்குது. ஸோ நிறைய ட்ரான்சாக்ஷன் போகிறதுனால நிறைய கொஸ்டின்ஸ் வந்து இது நீங்கள் ப்ரைவேட் லிமிட்டடாக மாற்றிட்டிங்கன்னா பெட்டராக இருக்கும், இமீடியட்டாக ஸ்டாப் பண்ணுங்க அப்படிங்கிற ஒரு பேங்க் சைட்லேருந்து நமக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்த உடனடியாக நம்ம அதை என்ன பண்ணிட்டோம், ஸ்டாப் பண்ணிட்டோம். சரி ஓகே நாங்கள் மாற்றிடும், அவ்வளோதான். இதில் என்ன இருக்குது, அது ஆல்ரெடி நம்ம ஐடியா வச்சுக்கிட்டு இருந்தது தான், அது ப்ராசஸிங்கில் போயிட்டு இருந்தது தான். சரி ஓகே மாற்றிருங்க அப்படின்னு சொல்லியாச்சு. ரைட், ஆனால் அங்கே அப்ளை பண்ணுற விஷயத்தில் கூட ஒரு சிலர் உட்காந்து கோக்குமாக்கு வேலைக்கு பண்ணுறாங்க. பட் அது எங்களுக்கு கன்ஃபார்மாக தெரியல. தெரிஞ்சால் அதை பற்றி ஒரு நாளைக்கு ஆடியோ நம்ம பேசலாம். சரிங்களா. ரைட், நம்ம இந்த ட்ரேட்மார்க்கில் ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணாங்க, அந்த மாதிரி இங்கேயும் ட்ரை பண்ணுறாங்கன்னு நினைக்கிறோம். ஸோ அது கொஞ்சம் கன்ஃபார்ம் ஆகட்டும், அதை பற்றி அப்புறம் பேசலாம். ரைட், அது ஒரு பக்கம் இருக்குது. ஓகே, ஸோ அதனால் மெயின் ரீசன் அதுதான். கூடவே அவங்களுடைய சஜஷன் என்னவாக இருந்ததுன்னா, நீங்கள் இந்த ரெஃபரலே இல்லாத மாதிரி ஏதாவது கான்செப்ட் ட்ரை பண்ணுங்கள். மஸ்ட் ரெஃபரல், நீங்கள் என்ன தான் வித்தவுட் ரெஃபரல்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்தாலுமே நீங்கள் அந்த குறிப்பிட்ட லெவலில் ரீச் பண்ணுறதுக்கு உங்களுடைய மெயின் டார்கெட் ரெஃபரல் தான் இருக்குது. எக்ஸாம்பிள், டைமண்டுக்கு போனங்க 12 ரெஃபரல் பண்ணணும், வீடியோ ஆஃபீஸர் போனங்க 30 ரெஃபரல் பண்ண ரெஃபரல் அப்படிங்கிறது தான் இங்கே மஸ்ட்டாக இருக்குது. ஸோ இதில் ஏதாவது எதனா அவங்க கான்செப்ட் என்னன்னு தெரியுது, உங்களுக்கு ஃபியூச்சர் என்னன்னு தெரியுது. ஸோ இதெல்லாம் நம்ம அவங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். உங்களுக்கே தெரியாதுன்னு வச்சுங்களேன், உங்கள்கிட்ட இது வரைக்கும் இப்போ சொன்னதில்லை. ஏன் சொல்கிறதுலனா, நம்ம ஏதாவது ஒரு விஷயம் பண்ணுறோம்னா அதை அப்படியே டிட்டோ காப்பி அடிச்சுக்கிட்டு ஒரு குரூப் பின்னாடி வந்துட்டு நமக்கு பின்னாடி அவங்க வர வரைக்கும் தான் நமக்குன்னு ஒரு வேல்யூ இருக்கும். நம்மளே ஓடுறதுக்கு முன்னாடி இப்படி தான் நான் ஓட போகிறேன், இந்த வழியில் ஓட போகிறேன்னு நான் சொல்லிட்டேன்னா நமக்கு முன்னாடி அவங்க ஓடுவாங்க. என்ன பண்ணுறது, அவங்க ஓடுறது தப்பு இல்லை, கடைசி வரைக்கும் ஓடினா தப்பு இல்லை. அவங்களே எல்லாருமே பாதியிலே வந்த வரைக்கும் லாபம் தானே தூக்கிக்கிட்டு வேறு வழியில் ஓடிடுறாங்க நம்ம கான்செப்டில். ரைட், அந்த மாதிரி தான். ஸோ எஸ்பிஓ எங்களுடைய ஃபியூச்சர் கான்செப்டான ஒரு விஷயத்தை நோக்கி இந்த பிரேக்கை பயன்படுத்தி அதையும் பண்ணணும் அப்படிங்கிறத முடிவு பண்ணி இறங்கியாச்சு. அதை நான் லாஸ்ட் ஆடியோவிலுமே தெளிவாக சொல்லியிருப்பேன். ரைட், அப்படி இருக்கும்போது இப்போ ஒரு 2 விஷயம் தெளிவாக சொல்லியிருப்பேன். ஒரு லாஸ்ட் 2 ஆடியோவில் என்ன அப்படின்னா, எஸ்பிஓவில் இனிமேல் 100% ஃப்ரீ ஜாயினிங் தான். எஸ்பிஓவில் ஜாயின் பண்ணால் அமௌண்ட் பே பண்ணணுன்றது அவசியமே கிடையாது. ஃப்ரீயாகவே ஜாயின் பண்ணி ஃப்ரீயாகவே நீங்கள் வித்ட்ரால் பண்ணி எடுக்கலாம். பாசிபிலிட்டி 100% பாசிபிலிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லியிருப்பேன். அதே மாதிரி நீங்கள் அப்கிரேட் ஆகிறதுக்கு ரெஃபர் பண்ணணுன்றது அவசியம் இல்லை அப்படிங்கிறதையும் சொல்லியிருப்பேன். கரெக்டாக இதுக்கு உண்டான கன்ஃபர்மேஷன் நமக்கு ஒரு
12-13 அந்த டேட்டில் கிடைக்கும். ஏன்னா நாங்கள் ஒரு சில விஷயங்கள் அப்ரோச் கொடுத்துருக்கோம். அதுக்கு நாம் எந்த கம்பெனிக்காக ஒர்க் பண்ண போகிறோமோ அந்த கம்பெனிக்கிட்ட நம்ம கொடுத்துருக்கோம். அவங்க சரி ஓகே அது பாசிபிலிட்டி இருக்கா என்னன்னு அவங்க கொஞ்சம் டைம் கேட்டிருந்தாங்க. அவங்க அதுக்கு முன்னாடி கன்ஃபர்மேஷனும் கொடுத்துட்டாங்க. எஸ்பிஓவில் இனிமேல் கடைசி வரைக்கும் எப்பயுமே எஸ்பிஓவில் ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணுறதுக்கு, இந்த பார்ட் டைம் ஜாபில் ஜாயின் பண்ணுறதுக்கு எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் தேவையில்லை. ஃபஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட். ஓகே, 100% லைஃப் டைம். ஓகேவா? ரைட், ஃபஸ்ட் விஷயம். ரெண்டாவது விஷயம், எஸ்பிஓவில் அதே மாதிரி உங்களுடைய லெவல்ஸ் அப்கிரேட் பண்ணிக்கிறதுக்கு, அதாவது உங்களுடைய எப்பயுமே ஜாயின் பண்ணும்போது ஒரு இன்கம் இருக்கும். நம்ம அது அந்த இன்கம் போது அடுத்த லெவலுக்கு அப்கிரேட் பண்ணிக்க விருப்பப்படுவோம். அது இதுக்கு முன்னாடி எஸ்பிஓவில் ரெஃபரல் பண்ணால் அப்கிரேட் பண்ணிக்கலாம்னு சொல்லி, இனிமேல் அப்படி ரெஃபரல் பண்ணாதான் அப்கிரேட் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனும் இனிமேல் கிடையாது. அதுக்குன்னு ரெஃபரலே இல்லாமலாம் இருக்காது. ரெஃபரல் நீங்கள் விருப்பப்பட்டால் செப்பரேட்டாக நீங்கள் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். ரெஃபரல் இல்லாத பிஸ்னஸ் இது வரைக்கும் உலகத்தில் கண்டுபிடிக்கல. கோவிலுக்கு சாமி கும்பிட போகிறோம்னாலே அவங்ககிட்ட சொல்லி அந்த கோவிலுக்கு நம்ம போகிறதுக்கு பார்க்கறதுக்கு கொண்டு வரும் இல்லையா? அது அப்படி தான். சரியா? நம்ம கம்பெனியும் ரெஃபரல்ன்றது அது ஒரு லிங்க், அவ்வளோதான். இனிமேல் அப்படி தான் இருக்க போகுது. ஓகே, தேவைன்னா ரெஃபரல் பண்ணுங்கள். உங்களுக்கு யாருக்காச்சும் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும் அப்படின்னாலோ, இல்லை ரெஃபரல் பண்ணுறதன் மூலியமாக எப்படி ரெஃபரல் பண்ணுறதன் மூலியமாக மட்டும் கிடைக்கக்கூடிய வருமானம் எக்ஸ்ட்ரா எனக்கு அந்த வருமானம் தேவை அப்படின்னா, ஏன்னா அதுலேயும் வருமானம் உண்டு இல்லையா? ரைட். ஸோ அந்த வருமானம் எனக்கு வேணும்னா நீங்கள் ரெஃபர் பண்ணுங்கள். ஆக மொத்தம் உங்களுடைய மாத வருமானம் எஸ்பிஓவில் ஒர்க் பண்ணி நம்ம ஒர்க்கிங் இன்கம்னு ஒன்று சொல்லுவோம், நான் ஒர்க்கிங் இன்கம்னு ஒன்று சொல்லுவோம்.